உங்களுக்கு தெரிஞ்ச கதையே உங்ககிட்ட வந்து சொல்றேன்னு நினைக்காதீங்க. பேச்சாளர்கள் செய்வதே அதுதான். உங்களுக்கு தெரியாததை நாங்கள் சொல்ல போவதில்லை. ஆனால் தெரிந்து உங்கள் மனதுக்குள் எங்கேயோ மறைந்து ஆமா அல்ல அப்படின்னு உங்களை யோசிக்க வைத்து விட்டாலே அது ஒரு பேச்சாளருடைய வெற்றி தான். உங்களுடைய ஊருக்கு என்று தனிப்பட்ட சிறப்புகள் பெருமைகள் இருக்கின்றன. இந்த மண்ணிலே இந்த கடற்காற்றிலே நின்று பேசுகிற போது அந்த சிறப்புகள் என்னுடைய ஞாபகத்து. கடலூர் எப்படி பேர் வந்தது? கடலூர் என்று பெயர் எப்படி வந்தது? மூன்று விதமா சொல்றாங்க. அது இங்க கடல் இருந்தது. கடல் இருந்த பிறகு இந்த பகுதி கடல் பின்வாங்கி மணல் ஆயிற்று. கடல் இருந்த பகுதி என்பதனால் இது கடலூர் என்று சில பேர் சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல வந்து கடலை மல்லாட்டன்னு சொல்லுவாங்கல்ல, மல்லாக்கட்ட பயிர், கடலை பயிர் தான் மிக அதிகமாக இருந்தது. கடலை போடுறதுன்னா பசங்களுக்கு வேற பொருள், நம்ம அந்த பொருளை நான் சொல்லலை. இது உண்மையிலேயே நிலக்கடலையை பயிர் செய்து வித்த பகுதி. கடலையூர் என்பதுதான் கடலூர் என்று மாறியது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அதுவும் உண்மையாக இருக்கலாம். இது வந்து கூடலூர்னு தான் இந்த பகுதிக்கு பேரு. ஏனென்றால் 3 நதிகள் இந்த இடத்திலே கூடுகின்றன. இந்த இடத்திலே கெடிலம் வருகிறது, பெண்ணையாறு இருக்கிறது, பரவனாறு இருக்கிறது. இந்த 3 நதிகளும் கூடுகின்ற இடம் என்பதனால் கூடலூர் என்று பெயர் இருந்தது. அதுதான் கடலூர் என்று மாறியது என்றும் சில பேர் சொல்லுகிறார்கள். எது எப்படியோ கடலூர் என்ற மிக அழகான பெயரை பெற்றிருக்கிற இந்த பகுதி. இங்கே இருக்கிற உங்களுடைய துறைமுகம் தாங்க தென்னிந்தியாவிலே மிக அதிகமாக உபயோகப்படுத்த நேச்சுரல் ஹார்பர் இந்த பகுதியில் இருப்பதுதான் இயற்கை துறைமுகம். 1746ஆம் ஆண்டில் ராபர்ட் கிளைவ் கடலூரிலே இருந்திருக்கிறார். ராபர்ட் கிளைவ் நாம சரித்திர புத்தகத்தில் படிச்சிருக்க ஞாபகம் இருக்கா? 2 மார்க் கொஸ்டின்ங்க, மறந்துருக்க மாட்டீங்க. ராபர்ட் கிளைவ் பற்றி சிறு குறிப்பு வரை எல்லாரும் எதிர்க்கோம்ல. கிளைவ் இங்கே இருந்திருக்கிறார். ஏனென்றால் கடலூர் 1700 அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரர்கள் வந்து இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமா முழுக்க கைப்பிடிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் தென்னிந்தியாவினுடைய தலைமை இயங்கும் இடமாக பிரிட்டிஷ்காரர்கள் கடலூரைத்தான் வைத்திருந்தார்கள். அப்பெல்லாம் சென்னப்பட்டணம், மதராசப்பட்டினம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொண்டிருந்த ஊர். கடலூரைத்தான் தலைமை செயலிடமாக வைத்திருந்தார்கள். ஏனென்றால் இங்க நேச்சுரல் ஹார்பர் இருக்கு என்கின்ற காரணத்தினாலே. தமிழ்நாட்டினுடைய 2வது பள்ளி, முதல் பள்ளி வந்து தரங்கம்பாடியில் திறக்கப்பட்டது. 2வது பள்ளி சென்ட் டேவிட் ஸ்கூல் என்பது கடலூரிலே இருக்கிற பள்ளி. தமிழ்நாட்டிலேயே நீங்க யோசிச்சு பாருங்க, 200 வருஷங்கள் அப்பவே அது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கிற பள்ளியாக அது இருந்திருக்கிறது. பெண்கள் எவ்வளவு பேர் வந்து படிச்சிருப்பாங்கன்னு நமக்கு கணக்கு இல்லை. ஆனால் பள்ளியினுடைய ரெக்கார்ட்ஸை நீங்க பாத்தீங்கன்னா இது ஆண்கள் மாத்திரம் வர்ற பள்ளின்னு இல்லை, அப்போதே அது பெண்களுக்குமான பள்ளியாக இருந்திருக்கிறது. இப்படி எல்லையற்ற சிறப்புகளை கொண்ட இந்த பகுதியிலே நீங்கள் வசிக்கின்றீர்கள். என்னங்க சிறப்பு? உட்டா கடல் எப்போ உள்ள வருமோன்னு திக்கு திக்குன்னு இருக்கிற பகுதி என்று இருந்தாலும் இதிலே இருக்கிற இயற்கை அழகுகள் அதை ரசித்து கொண்டு ஒரு புத்தக திருவிழாவை பார்க்கிறோம். கதைக்குள் கதை என்கின்ற தலைப்பை நான் ஏன் எடுத்தேன் என்றால், நம்ம நிறைய கதைகள் நம்மை சுற்றி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையே கதைகளால் பின்னப்பட்ட வாழ்க்கை தான். எல்லா வாழ்க்கையிலும் எல்லாரும் நிறைய கதையா சொல்றவங்க சில பேர் இருக்காங்க, கதைகளை சொல்லுகிறவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். ஒவ்வொரு கதைக்கும் அதை நாம் பார்க்கிற பார்வையில் ஒரு பின் கதை இருக்கிறது. நான் அதைத்தான் இன்னைக்கு பேச போறேன். அதிலிருந்து நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? இப்ப ஒண்ணுமே இல்லை பாருங்களேன், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதையை தான் முதல்ல சொல்ல போறேன். சும்மா ஆரம்பிக்கிற போது எளிமையா ஆரம்பிக்கலாமே. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை என்ன கதைங்க? பாட்டி வடை சுட்ட கதை. அந்த கதை தெரியாதவங்க எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே யாருமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த கதையை வந்து எனக்கு எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க, எங்க பாட்டிக்கு எங்க பாட்டியோட பாட்டி சொல்லியிருப்பாங்க. இப்படியே ஒரு 1000-2000 வருஷம் இந்த கதை வந்துருச்சு. பார்த்தீங்களா என்ன ஆச்சரியம்? அந்த கதை முதலில் யாரால் சொல்லப்பட்டது என்று யாருக்கும் தெரியாது. அந்த கதை சொல்லப்பட்ட காலத்திலே இருந்த ஒரு கல் கூட இன்றைக்கு கிடையாது. ஆனால் அந்த கதையின் சொல் இன்னமும் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் கதைகளினுடைய சக்தி.
இந்த கதையை எங்க பாட்டி சொல்லும் போது சத்தியமா சொல்றேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. நாங்களாம் வாயை திறந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். அப்படியா, பாட்டி வடை சுட்டுச்சா, அதை காக்கா திருடிட்டு போச்சா, அப்புறம் காக்காவை பார்த்து ஒரு நரி எனக்கு அந்த வடையை வேணும்ன்றதுனால காக்கா நீ பாடுன்னு சொல்லிச்சா. ஒரு கேள்வி நம்ம கேட்டிருப்போமா இந்த கதையை பத்தி? சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. இன்னைக்கு பையகிட்ட இந்த கதையை சொன்னா நிறுத்துன்றோம். நமக்கா கதையை பாதியில நிறுத்தினா அப்புறம் எங்க விட்டோன்னு போயிடும். இருடா சொல்லி முடிச்சிடுறேன்டா, இரு இங்கேயே ஒரு டவுட் இருக்குன்றான். என்னடா டவுட்? நரி வெஜிடேரியனா? அது என்னவோ தெரியலையடாப்பா எனக்கு. அப்படியே இருந்தா கூட வடையெல்லாம் நரி தின்னு என்னைக்கா நீ கேள்விப்பட்டிருக்கியா? காக்கா சாப்பிடும், ஏன்னா அது நம்ம மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்ந்து மனிதர்கள் சாப்பிடுகிற எல்லாவற்றையும் சாப்பிட காகம் பழகி விட்டது. ஆனா நரி அப்படியா? போயும் ஒரு வடைக்காக போய் நரி இவ்வளவு போயெல்லாம் சொல்லி டான்ஸ் எல்லாம் ஆடுமானா எனக்கே டவுட் வந்துருச்சு. என்னடா இது, 2000 ஆண்டுகளா யாருமே கேட்காத கேள்வியை இன்றைக்கு இருக்கிற இளைஞன், அவன் தான் இன்றைய இளைஞன், அவன் அப்படித்தான் கேள்வி கேட்பான். அவன் கேள்வி கேட்கிற போது அதற்கு புத்திசாலித்தனமாக பதில் சொல்லுகிற இடத்தில் நாம் இருக்கிறோமா என்பதுதான் முக்கியமே தவிர, அதெல்லாம் நீ ஏன் கேட்கிற, அதெல்லாம் நீ கேட்க கூடாதுன்னு கில்லி படத்துல பிரகாஷ் ராஜ் சொல்ற சொல்ல முடியாது. நீ ஏன் அதெல்லாம் கேட்கிற, அதெல்லாம் கேட்க கூடாது. அவனுக்கு கேள்வி இருக்கிறது. ஏன் கேள்விகள் முக்கியமானவை என்றால், நல்ல கேள்விகள் எழுப்பப்பட்டால் தான் நல்ல பதில்கள் உருவாக முடியும். கேள்விகள் சரியாக இருந்தால்தான் பதில்கள் நம்மை சிந்திக்க தூண்டுகிற பதில்களாக இருக்க முடியும். நான் என்ன பண்ணினா அந்த பையன்ட்ட, சரிப்பா இதுக்கப்புறம் எனக்கு இந்த கதையை சொல்ல தெரியல, இந்த கதைய நீ சொன்னா எப்படி சொல்லு, நீயே யூ ஸ்டார்ட் யுவர் ஓன் ஸ்டோரி. ஏன்னா பாதி கதை முடிஞ்சிருச்சு. இப்போ கதை எது மட்டும் வந்துருச்சு? காக்கா மரத்துல உட்காந்து வடைய வச்சுட்டு இருக்கிற மட்டும் கதை வந்துருச்சு. நரியும் வந்தாச்சு. இதுக்கு பிறகு இந்த கதையை எப்படி எடுத்து செல்வதுன்னு நீயே ஒரு முடிவு பண்ணுன்னு சொன்ன. உண்மையில அந்த பையன் சொன்ன கதை காலங்காலமாக சொல்லப்பட்ட கதையை போலவே சுவையாக இருந்தது. அவ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னா, இந்த நரி சொல்லிச்சு காக்கா நீ பாடு. காக்கா பாடவே இல்லை. ஏன்னா சும்மா எதுக்கு பாடணும், ஏதாவது கிடைச்சா தானேங்க பாட முடியும், நான் எதுக்கு சும்மா பாடணும். நரி சொல்லிச்சு நான் டான்ஸ் ஆடுறேன் நீ பாட்டு பாடு என்று. நரி நடனமாட காக்கா பாட வடை விழுந்தது. நரி வடையை கவ்விக்கொண்டு நேரே போய் பாட்டியிடம் அந்த வடையை திரும்பி கொடுத்தது. ஏனென்றால் பாட்டி தான் அந்த நரியை வளர்த்துட்டு இருக்காங்கன்னு கதையை சொல்ற. ஏய் பாட்டி ஏண்டா போய் நரிய வளர்க்கணும்? கேள்விகள் வருகிறது. ஆனா அவன் சிந்திக்கிற பாணியில ஒரு புதுமை இருக்குல்ல. அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னா பாருங்க, அதுதான் எல்லாத்தையும் விட டாப். காக்கா என்ன சொல்லிச்சு தெரியுமா? அப்போ வடை போச்சேன்னு காக்கா சொல்லிச்சு. இப்ப இத்தனை ஆண்டுகளாக கேட்டு வருகிற ஒரு கதையை மாற்ற வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லாத போது அந்த கதையிலிருந்து இன்னொன்றை யோசிக்க வைக்கிறது பாருங்கள். அதுதான் மானுடத்தை செலுத்துகிற பாதை. கதைகள் இப்படித்தான் வளர்ந்து வருகின்றன. இன்னொரு உதாரணம் சொல்லிட்டா, இந்த புத்தக கண்காட்சியில் எழுத்தாளர் சுஜாதாவினுடைய நிறைய புத்தகங்கள் இருக்கும். எத்தனை ஆண்டு காலமானாலும் படிக்கிறவர்களினுடைய நெஞ்சிலிருந்து நீங்காத கதைகளை எழுதிவிட்டு சென்றிருக்கிற மாபெரும் எழுத்தாளர். இப்ப மகாபாரதத்துல ஒரு கதை இருக்கிறது, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய கதை தான் அது. பஞ்ச பாண்டவர்கள் 5 பேரும் வனத்துக்கு போயிருந்தாங்க இல்லையா? காட்டுல இருந்த போது ஒரு நாள் ஒரு மானை துரத்தி கொண்டு எல்லாரும் ஓடினாங்க. அந்த மான் அவங்களுக்கு தண்ணி காட்டிருச்சு. அங்க ஓடி இங்க ஓடி இவங்களால மானை பிடிக்கவே முடியல. ரொம்ப தண்ணி தாகம், மிக மிக அதிகமான தண்ணீர் தாகத்தோடு அப்படியே அவங்க எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அப்ப நகுலன் மரத்துல ஏறி பார்த்தான். கொஞ்சம் தூரத்துல ஒரு ஏரி மாதிரி தெரிஞ்சுது, ஒரு குட்டை மாதிரி தெரிஞ்சுது. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு போனான். அவன் தண்ணி எடுக்க போற போது ஒரு குரல் கேட்டது. நான் இந்த ஏரியினுடைய காவலன் நான் தான், நான் ஒரு யக்ஷன், என்னுடைய கேள்விக்கு பதில் சொன்னா தான் நீ தண்ணியை குடிக்க முடியும் நான் சொன்னான். கேள்வியாவது பதிலாதையோ தண்ணி தாங்க அடிக்குதேன்னு சொல்லி அவன் தண்ணியை குடித்த உடனேயே நகுலன் அந்த இடத்திலேயே விழுந்து மரணம் அடைந்து விடுகின்றான். ரொம்ப நேரம் அவன் வரலான்னு சகாதேவன் அனுப்புற. சகாதேவனுக்கு அதே தான் நடந்தது. அப்புறம் பீமன் அனுப்புறாங்க. பீமன் சும்மா இருப்பானா?
அசரீரி, நீ என்ன கேள்வி கேட்குதா? கொன்றுவன், நான் தண்ணியை குடிச்சிட்டு வர இருந்து தண்ணியை குடிச்சா அவனும் செத்துட்டான். கடைசியில் வந்தது அர்ஜுனன். அவனை போன்ற ஒரு வீரன் நம்முடைய எந்த இதிகாசத்திலும் சொல்லப்படவில்லை. அவன் எல்லா இடத்துலயும் அம்பு அடிக்கிறான். அசரீரி தான் எங்க இருக்குன்னு தெரியல, நீ அம்படிச்சு என்ன பையன்? அவனுக்கும் தண்ணி தாக இருக்கும் தானே, தண்ணீரை குடிக்கிறான், அவனும் இறந்துட்டான். கடைசி யார் வராரு? நம்ம தர்மபுத்திரர் வர்றாரு. என்னடா போன தம்பி ஒத்தனையுமே காணுமே. அவருக்கும் ரொம்ப தாகம். வந்து பார்த்தா 4 சகோதரர்களும் இறந்து கிடக்கிறார்கள். மகாபாரத கதைப்படி என்ன நடக்கிறது என்றால், 4 சகோதரர்கள் இறந்து கிடப்பதை பார்த்த பிறகும் கூட தர்மருக்கு தண்ணீர் தாகத்தை துறக்க முடியவில்லை. சரி, தண்ணியை குடிச்சிட்டு தம்பியை பார்க்கலாம் தண்ணி குடிக்க போகும்போது அசரீரி சொல்லுகிறது, என் கேள்விக்கு நீ பதில் சொன்னால்தான் இந்த தண்ணீரை குடிக்க முடியும், ஏனென்றால் இது என்னுடைய ஏரி. தர்மபுத்திரர் இருப்பதிலேயே பொறுமைசாலி. தாகத்தெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு, சரி கேளுப்பா. அப்போ ஒருத்தரை நீ கேள்வி கேளுன்னு சொல்றதுக்கு என்ன தேவை? எனக்கு பதில் தெரியும் என்ற தன்னம்பிக்கை முதலில் தேவை. திருவிளையாடல் படத்துல நீங்க பார்த்திருக்கீங்களா? நாகேஷ் கிட்ட சிவாஜி கேட்பாரு, கேள்விகளை நீ கேட்கிறாயோ அல்லது நான் கேட்கட்டுமா? நானே கேட்கிறேன், எனக்கு கேட்கதான் தெரியும் நாகேஷ் சொல்வார். நான் பதில் சொல்லுகிறேன் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கே ஒரு தன்னம்பிக்கை வேண்டும். நீ கேளு, நான் பதில் சொல்றேன். யக்ஷன் நிறைய கேள்விகளை கேட்கிறார். ரொம்ப அபாரமான பகுதி, அது முழுக்க சொல்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. 1-2 மாத்திரம் சொல்றான். புல்லை விட எது வேகமாக வளரும் என்று யக்ஷன் கேட்கிறான். புல்லு ரொம்ப வேகமா வளர்ந்துருங்க, பார்த்திருக்கீங்களா? புல் வச்சிருக்கிற வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா அப்படி திரும்பறதுக்குள்ள வளர்ந்துரும். புல்லை விட எது வேகமாக வளரும் என்று யக்ஷன் கேட்க தர்மன் பதில் சொல்லுகிறான், கவலை என்று பதில் சொல்லுகிறான். என்ன அழகான பதில் இல்ல? கவலை என்பதுதான் வளர்ந்து கொண்டே போவது. ஒரு கவலையிலிருந்து இன்னொரு கவலை, ஒரு கவலையிலிருந்து இன்னொரு கவலை. பையனுக்கு கல்யாணமே ஆகலன்னு கவலை, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மாட்டு பொண்ணு மதிக்கவே மாட்டேன்றாளுன்னு கவலை. ஒரு கவலையிலிருந்து இன்னொரு கவலை வந்து கொண்டே இருக்கும். புல்லை விட வேகமாக வளருவது கவலை. பூமியை விட கனமானது எது என்று யக்ஷன் கேட்கிறார். பூமியை விட கனமானது தாய் என்று தருமன் பதில் சொல்லுகின்றார். அவ்வளவு பொறுமையும் தாங்குகிற சக்தியும் கொண்டவள் அவள். இப்படி இந்த கேள்வி பதில். கடைசி கேள்வி ரொம்ப சுவாரஸ்யமானது. வெளியே போனவனுக்கு எது துணை? கல்வி. நீ இருக்கிற ஊர்ல இருக்கிற மட்டும் நீ படிக்காதவனா கூட இருக்கலாம், நீ எப்படியும் பழிச்சுப்ப. ஆனா உன்னுடைய ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போனால் உனக்கு ஒரே ஒரு துணை, உன்னுடைய கல்விதான். இப்ப எத்தனை பேரு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க, ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எந்தெந்த ஊர்ல இருந்து இங்க டிரான்ஸ்பர் ஆகி வராங்க? எந்த நம்பிக்கையில வராங்க? அவர்களுடைய கல்வியின் மீது நம்பிக்கை வைத்து வருகிறார்கள். இங்க நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பிள்ளைகள் நாளைக்கு பெரும் பதவிகளில் அமர்ந்து வேறு வேறு ஊர்களுக்கு நகரங்களுக்கு போகிற போது நீங்க அப்பா அம்மா வழி அனுப்பி வைக்கிற போது அழுவீங்க. இது அப்பாவுக்கு அழவும் தெரியாது. அம்மாவாது காலையில இருந்து அழுது ஒரு வேளை முடிச்சிருக்கோம், அப்பாவுக்கு அழவும் தெரியாது. அழுவ வரும், ஆனா அழ தெரியாது. அப்படியே மலங்க நின்றுட்டு இருப்பாரு. எந்த தைரியத்தில் உங்கள் பிள்ளைகளை அனுப்புகிறீர்கள்? அவன் படிச்சிருக்கான், விவரம் தெரிஞ்சவன், எங்க போனாலும் நல்லா இருப்பான் என்ற ஒரு நம்பிக்கையை தருவது எது? கல்வி மாத்திரம்தான். அவ்வளவு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லுகிறார், வீட்டை விட்டு வெளியே போனவனுக்கு எது துணை? கல்வி. வீட்டிலேயே இருப்பவனுக்கு எது துணை? அவனுடைய மனைவி என்று பதில் சொல்லுகிறார். அது வயசான காலத்தில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா தெரியும். ஒரு பயம் அதிக மாட்டோம், ஒரு பயம் அதிக மாட்டோம். பசங்க எல்லாம் பிஸியா இருப்பாங்க, பேரன் பேத்திலாம் பிஸி ஆயிடுவாங்க. ஆபீஸ்ல ரிட்டையர் ஆயிருப்பீங்க, ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு ஒரு மாலையை போட்டு வீட்டுல கொண்டு வந்து விட்டுருப்பாங்களே, அன்னைக்கு ஃபேர்வெல் அன்னைக்கு உங்களை புகழ்ந்து பேசியிருப்பாங்களே. வீடு மட்டும் எது கொண்டு வந்து விட்டுட்டு போறாங்கன்னா, இந்த ஆளு திரும்ப வந்துடக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்கு. அப்போ நம்மை சுற்றி இருக்கிறவர்கள்லாம் நம்மளை மறந்துட்டாங்களா? நான் எவ்வளவு பேருக்கு எவ்வளவு செஞ்சிருக்கேன். சொந்த தம்பி எப்படி பண்ண தெரியுமா அவனுக்கு? இன்னைக்கு அவன் கூட ஒரு போன் பண்ணி பேச மாட்டேங்கிறான். இந்த கவலை வருகிற போது உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலையோ இல்ல மனசு சரியில்லைன்னா துணையாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு ஆள் தான். எந்த ஆளை உன்னை கல்யாணம் கட்டினதுல இருந்து எனக்கு எந்த சுகமும் இல்லைன்னு நீங்க சொல்லிட்டு வந்தீங்களோ அந்த ஒரே ஒரு ஜீவன் தான் உங்களின் கூடயே இருக்கக்கூடிய ஜீவன். வீட்டிலே இருப்பவனுக்கு எது துணை? அவனுடைய மனைவி. எவன் நிம்மதியானவன்? எவனுக்கு கடன் இல்லையோ, எவன் பிழைப்புக்காக வெளிநாட்டுக்கு போகவில்லையோ, எவன் மதிய உணவை தன்னுடைய வீட்டிலே ஒரு சோறும் கீரையும் தின்கிறானோ அவன் மாத்திரமே மகிழ்ச்சியாக இருக்கிறவன் என்று தருமன் பதில். இது ரொம்ப சுவாரஸ்யமானது. இந்த டாபிக்லயே ஃபுல்லா பேசலாம்.
ஆனா இந்த கதையை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, கதை எப்படி முடியுதுன்றது தான் ரொம்ப முக்கியம். எல்லா பதிலையும் தர்மன் கரெக்டா சொல்லிடா. கடைசி கேள்வி, இந்த உலகில் எது மிக ஆச்சரியமானது? தர்மன் சொல்லுகிறான், தினம் தினம் எல்லாரும் மரணமாவதை பார்த்து கொண்டும் நான் மாத்திரம் நிலையாக வாழ்வேன் என்று ஆணவத்தோடு சில பேர் இருக்கிறார்களே, அதுதான் ஆச்சரியமானது என்று தர்மன் பதில் சொல்லுகிறார். இப்ப யக்ஷனுக்கு சந்தோஷம். ஏன்னா எல்லா கேள்வியிலும் ஸ்டூடெண்ட் நல்ல மார்க் வாங்கினா டீச்சருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஐயோ நல்லா எழுதிருக்கான், நல்லா எழுதிருக்கான், நல்லா எழுதிருக்கான் டிக்கு போடுது. டீச்சர்களுக்கே பல பிரச்சனைங்க. பாத்தீங்கல்ல, 2 டீச்சர்ஸ் சண்டை போட்டுக்கிட்டு செய்தியில வந்தது. பல பிரச்சனைகள். ஒன்னு பசங்களை சொல்ல முடியல. எங்க டீச்சர்லாம் முட்டிக்கு முட்டி என்ன அடிக்கும். ஆனா இன்னைக்கு எந்த டீச்சர் ரொம்ப அடிச்சாங்களோ அவங்க தான் என்னுடைய நினைவிலே ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்காங்க. நான் ரொம்ப கிளாஸ்ல பேசுவேன். ரொம்ப கிளாஸ்ல அதிகமா பேசுற ஆளு நான் தான். கடவுள் பிறக்கிற போது என் தலையில எழுதிட்டாரு, நீ பேச வேண்டும்னு. நான் தப்பா என்ன புரிஞ்சா, பக்கத்துல இருக்கிற பிள்ளைகிட்ட பேசணும்னு நினைச்சுக்கிட்டு, அது எங்க அக்கா வேற அதே ஸ்கூல்ல படிக்கிறா. இங்க இருக்கிற சின்ன பசங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம அக்கா நம்ம ஸ்கூல்லயே படிக்கிறது தான். அதை விட பெரிய பிரச்சனை. அதுவும் அந்த முதல்ல பிறக்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளையாவே இருக்கும், நல்ல மார்க் வாங்கிடும், கிளாஸ்ல பேசாது. நம்ம 2வது 3வது பிறந்தது கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். எங்க டீச்சர்ஸ் எல்லாம், அவளுடைய தங்கையா நீ, அப்படி சொல்லி சொல்லி அடிப்பாங்க. ஆனா எனக்கு அடிச்சதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுங்க. அது எவ்வளவு உதவியா இருந்ததுன்னா, வாழ்க்கையில ஒரு கட்டத்துல எல்லாருக்கும் அடி விழும். எல்லாருக்கும் விழறது தானேங்க. அது இல்லாத ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இருப்பானா? இந்த அடி விழற போது நான் நினைச்சுப்பேன், இதெல்லாம் ஒரு அடியா? எங்க கெமிஸ்ட்ரி டீச்சர் அடிச்ச அடிக்கு இதெல்லாம் ஜுஜுபி. இப்ப ஆசிரியர்கள் அடிக்க கூடாது, ஏன்னா நாம அந்த முடிவுக்கு சமூகம் வந்து விட்டது. ஆனா ஆசிரியர்கள் எதையுமே சொல்லக்கூடாது என்ற நிலையில் பிள்ளைகளினுடைய மனம் அவ்வளவு பலவீனம். ஒரு டீச்சர் முடியதானே வெட்ட சொல்லியிருக்கு, முடியதான் வெட்ட சொல்லியிருக்கு. தற்கொலை பண்ணிட்டானே அந்த பையன். முடிதானே, நாளைக்கு வளர்ந்துருயா, இன்னைக்கு வெட்டினா நாளைக்கு வளரும். ஆனா அந்த குழந்தையினுடைய மனம் எவ்வளவு மென்மையான மனமாக ஆகிவிட்டது என்றால், இது கூட ஒரு அவமானம் என்று நினைக்கிற அளவு அந்த மனம் ஆகிவிட்டது. இப்ப இது இன்றைக்கு சமூகத்தில் நமக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை. இங்க நிறைய பிள்ளைகள் இருக்காங்க, இல்ல அப்பா அம்மா இருக்கீங்க. இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்று நம்மிடம் கேள்வி கேட்டால், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், ஒருத்தருக்கு காசு கம்மியா இருக்கும், எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கு. எல்லாவற்றையும் விட பெரிய பிரச்சனை, என்னுடைய குழந்தைகள் எந்த தவறான முடிவையும் எடுத்துவிடக் கூடாது என்ற பயம் இருக்கிறது பாருங்கள் இன்றைக்கு பெற்றோர்களுக்கு. அதை விட பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாது. அப்ப நீ படிக்கலனாலும் பரவாயில்ல சாமி, நீ யார கல்யாணம் பண்ணிக்கிறவ பண்ணிக்கடா சாமி, ஐயோ அப்பா தப்பான முடிவு. இந்த நிலைமையில இன்னைக்கு பெற்றோர்கள் இருக்கிற ஆசிரியர்கள் அப்படிதான். சாமி நீ தலையை வளர்த்தாலும் வள, மொட்டை அடிச்சாலும் அடி, படிச்சாலும் படி, படிக்காட்டாலையும் போ, நல்ல உசுரோட ஆயுசோட இருந்தா நல்லதுரான்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனா ஒரு நல்ல ஆசிரியருக்கு ஒரு நல்ல மாணவனை அடையாளம் தெரியும். எல்லா கேள்விக்கும் இந்த பிள்ளை எவ்வளவு நல்லா பதில் சொல்லியிருக்கு பாரு, சந்தோஷப்படுற மாதிரி. யக்ஷன் தர்மன் எல்லா கேள்விக்கும் சரியா பதில் சொன்ன உடனே சந்தோஷப்பட்டு, உனக்கு நான் ஒரு பரிசு தரேன். உன் சகோதரர்கள் 4 பேர் செத்து போயிருக்காங்கல்ல, இந்த 4 பேர்ல யாராவது ஒருத்தனுக்கு மாத்திரம் நான் உயிர் தரேன். யாருக்கு உயிர் வேண்டும்? தர்மன் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? ஏன்னா திரும்ப போய் சண்டை இருக்குங்க, இனிமே தானே போய் மகாபாரத யுத்தம் இருக்கு. அந்த யுத்தத்துக்கு மிக முக்கியமா 2 பேர் தேவை. யார் அவங்க 2 பேரு? பீமனும் அர்ஜுனனும் தேவை. இவங்க 2 பேரை கேட்காமல் தருமன் 4 பேர்ல ஒருத்தர் உயிரை தான் தருவியா, நகுலனுடைய உயிரை கொடு என்று தருமன் கேட்கிறான். இப்ப அசரீரிக்கு இந்த யக்ஷனுக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஏய் நல்லா யோசிச்சு தான் சொல்றியா நீ? ஏதாவது டயர்ட் ஆகி தண்ணி தாகத்தினால உளறிய? நல்லா கேளு, பீமனோ அர்ஜுனனையோ கேளு, நகுலனை கேட்டு என்ன பயன்? தர்மபுத்திரன் பதில் சொல்லிக்கிறான், எங்க அப்பாவுக்கு 2 மனைவிங்க. முதல் மனைவி குந்திக்கு நாங்க 3 பேர் பசங்க, 2வது மனைவி மாத்ரிக்கு நகுலனும் சகாதேவனும் மகன். எங்க அம்மாவினுடைய வாரிசாக நான் இருப்பது மாதிரி அந்த இன்னொரு தாயினுடைய வாரிசாக நகுலன் இருக்கட்டும் என்பதனால் அவனுடைய உயிரை கேட்டேன். இது கதை, ரொம்ப நல்ல கதை. இது நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிற கதை. ஏன்னா எல்லா சமயத்திலும் நமக்கு பிடித்தது ஒன்று இருக்கும்,
ஆனால் எது நியாயமோ அது வேறொன்றாக இருக்கும். வாட் இஸ் கம்ஃபர்டபிள் அண்ட் வாட் இஸ் கரெக்ட், இது ரெண்டுத்துக்கும் எப்பவுமே முரண் இருக்கும். இது சௌரியமா இருக்கு, இது சரியா இருக்கு. எதடா செய்யறதுன்னா சௌரியமா இருக்கிறது தான் செய்வோம். வாட் இஸ் கம்ஃபர்டபிள் அதை செய்வோமே தவிர வாட் இஸ் கரெக்ட் அதை அது அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டுருவோம். ஆனா தர்மன் சொல்லிக்கிற நியாயம் என்னவென்றால், எது உனக்கு மகிழ்ச்சியை தருமோ, எது உனக்கு நலத்தை சேர்க்குமோ அதை செய்வதை விட எது அறமோ அதை செய்வதுதான் உன்னுடைய கடமை என்பதுதான் இந்த கதையை சொல்லுகிறது. இந்த கதையை சுஜாதா எடுத்துக்கிட்டாரு. சும்மா ஒரு ட்விஸ்ட் இந்த டேல் மத்தான இந்த கதையை சுஜாதா எடுத்துக்கிட்டு இதையே எழுதுறாரு. நம்ம கூட படிச்சுட்டு வரும்போது இப்ப நான் சொன்ன எல்லாத்தையும் எழுதுறாரு. கதையில தெரிஞ்ச விஷயம் தானே, நமக்கு தெரிஞ்சதையே இவர் இவ்வளவு நீள கடைசியில ட்விஸ்ட், கடைசியில ஆக்ஷன் கேட்கிறான். 4 பேர்ல ஒருத்தரோட உயிரை உனக்கு நான் காப்பாத்தி தரேன், யாரோட உயிர் உனக்கு வேணும்? இங்கதான் ட்விஸ்ட் வருது கதையில. சுஜாதா எப்படி எழுதுகிறார் என்றால், தருமன் பதில் சொல்லுகிறானாம், கந்தர்வனே உன்னுடைய கேள்விகள் மிகுந்த சுவாரஸ்யமாக இருந்தது, எனக்கு 4 பேர்ல யாருடைய உயிரும் வேண்டாம் என்று தருமன் பதில் சொல்லுகிறான். இப்ப யக்ஷனுக்கு அடப்பாவி மனுஷா, தம்பியே இல்லாம நீ மாத்திரம் இருக்கணும்னு நினைக்கிறியா? நீ 4 பேர்ல ஒத்தனையாவது கேளு, நீ யாருமே வேண்டாம். ஏன் அப்படி சொல்ற? ஏனென்றால் தருமன் பதில் சொல்லுகிறான், இந்த 4 பேரும் உண்மையில செத்து போகல, இந்த தண்ணீரில் லேசா பென்டத்தால் கலந்து இருக்கிறது. இவர்களை நல்ல வெயில் அடிக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் நல்ல தண்ணியை கொடுத்தா அவங்களே எந்திரிச்சுப்பாங்க, நீ யாருடைய உயிரையும் கொடுக்க வேண்டாம் என்று தருமன் பதில் சொன்னதாக சுஜாதா கதையை முடிக்கிறார். இது மகாபாரத கதையை மாற்றலாமா என்றால், கதையை மாற்றுவதற்காக அல்ல, எதையுமே மாற்றி சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு எல்லா கதையிலும் இருக்கிறது. இந்த கதையில தர்மபுத்திரன் ஒரு சயின்டிஸ்டா இருந்திருக்கலாம். ஒருவேளை தன்னுடைய தம்பிகள் உண்மையிலே இறக்கவில்லை, அந்த தண்ணீரில் இருக்கிற பென்டத்தால் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு தெரியும், மயக்க மருந்தது. சர்ஜரிக்கு முன்னாடில லேசா கொடுக்கிறது அந்த பென்டத்தால் தான். அது சாப்பிட்டா கூட கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சுவாங்க, நீ ஒத்தனையும் கொடுக்க வேணாம், 4 பேர் நானே காப்பாத்திக்கிறேன் என்று தருமன் சொன்னதாக சுஜாதா எழுதுகிற போது அந்த கதையை ஒரு சிறு புன்னகையோடு நாம் படிக்கிறோம். நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எல்லாவற்றையும் மாற்றி யோசிப்பதற்கான ஒரு பாதை இருக்கிறது.